வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து ஒரு மணித்தியாலமாக கத்தரண்டை ஜெபங்களுக்கு ஒப்புவித்தார். துதிகள் பாடல்கள் கூடாகவும் ஜெபங்களுக்கூடாகவும் வேத வார்த்தைக்கூடாகவும் வேத வாசிப்புக்கூடாகவும் வழிநடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து கத்தரண்டை வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்த அதே வழியில் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஏமன் தேசத்தும் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களையும் அனுகூலமாக வழிநடத்தி தருவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம், மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். பிரைஸ் லோ பிரதர். ஆமென். இருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த முறை நான் பேசும் பொழுது உங்கள் மத்தியிலே மரணத்தை ஜெயம் கொள்ளுகிறவராய் உயிர்த்தெழுந்தார், ஜெயம் கொண்டு உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே நான் பேசும் பொழுது தேவ தூதன் எவ்விதமாக அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சுசேஷங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளில் என்ன சொன்னார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்ற பிறகு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கண்ணால பார்த்த பிறகு அவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றம், அவர் மரிக்கும் பொழுது பயத்தோடு இருந்தார்கள், கலக்கத்தோடு இருந்தார்கள், கண்ணீரோடு இருந்தார்கள், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருந்தார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு, அவரை பார்த்த பிறகு மரண பயமோ, அரசாங்கத்துக்கு பயப்படுவதோ, மற்றவர்களுக்கு பயப்படுவதோ அவர்களுக்கு இல்லாமல் என்ன நடந்தது என்றால், அவர்கள் முற்றிலுமாக பயம் தெளிந்தவர்களாய் சுசேஷத்தை எடுத்து சென்றார்கள். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி, உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது வெளிப்படுத்தலில் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப நம்ம ஆண்டவர் யார் என்றால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிறார் என்றால் பார்ப்பதற்கு கண் இருக்கிறது, பேசுவதற்கு வாய் இருக்கிறது, கரங்கள் உண்டு, கரத்தினாலே நம்மை தாங்குவதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியம் நிறைவேறினது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. பலமாய், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், பயப்படவில்லை. அக்கிரமக்காரர் கைகளில் இயேசுவை ஒப்பு கொடுத்தீர்கள், அவரை கொலை செய்தீர்கள்,
இந்த சப்ஜெக்ட் தான். கொலை செய்தவர்கள் மீது அவர்கள் கொலை செய்ததை அழுத்தம் திருத்தமாக பயமில்லாமல் சொல்லுவது, அது எவ்வளவு பெரிய தைரியம் தெரியுமா? இந்த தைரியம் எப்படி வந்தது? மேலறையிலே காத்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். நிரப்பிய பிறகு அவர்கள் எல்லோருக்கும் தைரியம் வந்தது. பயமில்லாதபடி வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். பலமாய் சாட்சி கொண்டார்கள். ஆதி சபை என்பது அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய அடிப்படை விசுவாசத்தையும் ஜெபமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எவ்விதமாக எடுத்து சென்றார்கள்? வீடு வீடாய் சென்று அவர்கள் சுவிசேஷத்தை, இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். இயேசுவின் நாமத்தை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை. இந்த காலகட்டத்தில் மனிதன் பணத்திற்காக எதையோ ஜனங்களுடைய ஆத்துமாவை நரகத்திற்கு போகாதபடி சத்தியத்தை சொல்லுவதை தவிர வேற திசையிலே திருப்புகிற சுவிசேஷம். ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறபடி சத்தியங்கள் வெளியே வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுகின்ற பிரசங்கியார் குறைந்து விட்டார்கள். ஈலிங் ஆவதும் விடுதலை அடைவதும் சுகம் அடைவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை குறை கூற விருப்பப்படவில்லை. ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய திட்டம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அந்த ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையின் பாதையை தெரிந்து கொண்டார், உயிரை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்தார். அதனாலே ஜனங்கள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த சிலுவையின் உபதேசத்தை, சிலுவையில் அவர் நமக்கு செய்த தியாகத்தை குறித்து பேசுவது குறைவு. கிருபையும் ஆசீர்வாதமும் சுகமளிப்போம், செல்வத்தையும் பணத்தையும் கொடுப்பார் என்பதையும் இந்த காலகட்டத்தில் ஜனங்களை திசை திருப்பி பேசுகிற பிரசங்கங்கள் அநேகம். சத்தியத்தை சத்தியத்தின்படி கேட்க வேண்டும், சத்தியத்தை சத்தியத்தின்படி பிரசங்கம் பண்ண வேண்டும். பாவத்தை எதிர்த்து பிரசங்கம். ஏனென்றால் பாவியை மீட்க வந்தவர் பாவத்தை மன்னித்து பசுத்தம் அடைவதற்கு இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட இரத்தத்தை மகிமைப்படுத்தி பேச வேண்டியது தான் அவருடைய சத்தியம். அநேகர் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்றால் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த வார்த்தை கிரியை செய்தது. பேச வேண்டிய வார்த்தையை பேசினார் பேதுரு. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இதுதான் எம்பசைஸ் பண்ண வேண்டிய பிரசங்கம். மனம் திருந்துதல் அவசியம். யோவான் அதே பிரசங்கத்தை பண்ணினார். இயேசுவானவரும் அதே பிரசங்கத்தை பண்ணினார். அவரை பின்பற்றின சீஷர்களும் அதே பிரசங்கத்தை பண்ணினார்கள். இன்றும் நாமும் அதே பிரசங்கத்தை பண்ணுவதை விட்டு வேறு திசைகளில் திருப்பதினாலே ஆத்துமாக்களை மீட்க முடியாது, ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பின் வழியில் நடத்த முடியாது. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் கடினமாய் இருந்தது.
அப்பா மனம் திருந்துதலை குறித்து இயேசப்பா தீவிரமாக பேசினதை நாம் பார்க்கிறோம். விட்டு கொடுக்காதபடி ஒருவள் பாவம் செய்து வந்தால் அவளை தண்டிப்பதை காட்டிலும் சொல்ல வந்தவன் கல்லெறிய வந்தவனை தரையிலே எழுதின வார்த்தையின் நிமித்தமாக எல்லோரும் பிரிந்து விட்டார்கள். அவளிடத்தில் கத்து சொன்னது என்னவென்றால், இனி பாவம் செய்யாதே. எச்சரிப்பின் செய்தி. ஏனென்றால் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நாமே சாட்சியாய் மாற வேண்டும். எவ்விதமாக நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது, எவ்விதமாக தேவ வசனத்தை தியானிக்கிற, தேவ வசனத்தினாலே வாழ்கிற, சத்தியத்தை வைத்து வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு மனம் திருந்துதலை குறித்து பேசக்கூடிய பிரசங்கியார்கள் குறைவு. ஆசீர்வாதமும் கிருபையும் குறித்து, சுகமளிப்பதை குறித்து பேசுகின்ற பிரசங்கியார் அதிகமாக இந்த யூடியூப்ல கூட நீங்க கேட்கலாம். ஒருவன் பாவத்தை வைத்துக் கொண்டு சுக வேணும் என்றால் அவர் நியாயாதிபதி. ஒரு மனிதன் மனம் திருந்து பாவ மன்னிப்போடு சுத்திகரிப்பு பெற்றால் ஒழிய கர்த்தர் அற்புதத்தை செய்ய மாட்டார் என்பது உண்மை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சாட்சி என்பது இது நம்முடைய கடமை. இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லுவது. உலகம் அறியந்தோம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். சீஷர்கள் நாடு நாடாய், வீடு வீடாய், தெரு தெருவாய், கிராம கிராமமாய் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவை உயர்த்துவதே அவளுடைய டார்கெட். இயேசுவை மகிமைப்படுத்துவதே அவளுடைய டார்கெட். இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பதே அவருடைய டார்கெட். இயேசுவினுடைய சொன்ன சுவிசேஷ வார்த்தைகளை எடுத்து செல்லுவதில் தீவிரமாய் இருந்தார்கள் ஆதி சபை. இதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த ஊழியத்தில் அவர் விரும்புகிறபடி நாம் ஊழியம் செய்கிறோமா? அவர் விரும்புகிறபடி நாம் வாழ்கிறோமா? அவர் விரும்புகிறபடி, பசுத்தாவி விரும்புகிறபடி அவர் பேசுவதற்கு விட்டு கொடுக்கிறோமா? அவர் பேசட்டும் என்று. இந்த காலகட்டத்தில் எச்சரிப்பின் செய்திகள் தேவை. மனிதன் மனமாறி கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு. ஆகவே ஆதி சபை கட்டி எழுப்பப்பட்டது ஜெபத்திலும் கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்திலும் அவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதிலும் இருந்தபடினாலே சபை பலமாய் வளர்ந்தது. அற்புத அடையாளங்கள் செய்தார்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. பாவி மனம் திருந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்வதற்கு ஒரு 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த பிரசங்கத்தினுடைய வல்லமை, அவர் வார்த்தையினாலே ஜனங்களுடைய மனதை மாற்றக்கூடிய கர்த்தர் அவர். அதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலகட்டத்தில் நம்முடைய சபைகள் தட்டி எழுப்பப்பட வேண்டும். வீடு வீடாய் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்.
இந்த காலம் இன்டர்நெட் காலத்துல லேண்ட் ஆயிருக்கிறோம். அந்த காலத்துல அவங்களுக்கு டெலிபோன் இல்லை, வாகனம் இல்லை, மிருகங்கள் தான் வாகனமாயிருந்தது. இந்த காலத்தில் எல்லா வசதிகள் இருந்தாலும் மனிதன் ஆலயத்திற்கு போவது தடையாயிருப்பது, ஆலயத்திற்கு போவது மனமில்லை. வசதியோடு வாழ வேண்டும், உலகத்தோடு வாழ வேண்டும், உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ வேண்டும். இதுதான் மனிதன் விருப்பப்படுகிறான். கடினமாய் சத்தியத்தை பேசுகிற சபைகளில் ஜனங்கள் இருப்பது குறைவு. இந்த கடுமையானவிலே அவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த சாட்சி உள்ளவர்களாய் நாமும் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்ததாக தேவதூதர்களை பார்த்தோம். அப்போஸ்தல புத்தகத்தில் எழுப்பப்பட்ட சீஷர்களும் விசுவாசிகளை குறித்து பார்த்தோம். அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை எப்படி கொண்டு சென்றார்கள் என்று. இயேசு சிலுவையில் அறையும் பொழுது சவுல் எனப்பட்ட பவுல் அங்கு இருந்திருக்கலாம். என்னால் ஆதி காலத்தினுடைய சபையை உபத்திரப்படுத்தவும் விசுவாசிகளை உபத்திரப்படுத்தவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தோடு விசுவாசிகளை அடிப்பதிலும் நொறுக்குவதிலும் தீவிரமாய் இருந்தவன் தான் சவுல். இப்படி விசுவாசிகளை அடிப்பதற்கு புறப்பட்டு போகிற வழியில் தான் இயேசு அவரை சந்தித்தார். வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. அந்த ஒளியை தாங்க முடியாதபடி கீழே விழுந்தான். ஆண்டவர் முதல் அவனை தொட்டது எது என்றால் கண். அவனுடைய கண். பார்த்து பார்த்து அடிப்பான். பார்த்து பார்த்து சபைகளுக்கு போய் உபத்திரத்தை கொடுப்பான். ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசு அவனை சந்தித்ததற்கு முன்பாக அவன் செய்தது என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பினான். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு விரோதமாய், இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் எழும்பினான். விட்டார் ஆண்டவர்? விடல. முள்ளில் உதிப்பது கடினமோ, நீ யார் என்று கேட்கும் போது, நீர் யார் ஆண்டவரே என்று சவுல் கேட்கிறார். அந்த ஒளி வந்த பிறகு, கீழே விழுந்த பிறகு, நீர் யார் என்று கேட்கும் போது, முள்ளில் உதிப்பது உனக்கு கடினமோ? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய பிள்ளைகளை நீ தொட்டு அடிக்கிறாய், என் சபையை உபத்திரப்படுத்துகிறாய், ஒரு முள்ளாய் மாறி இருக்கிறாய். இதுல ஆண்டவர் பேசிய பிறகு கல்லான இதயம், அவனுடைய இதயம் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. அப்போஸ்தலனாய் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவனாய், இயேசு வானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய் புறப்பட்டு கடந்து சென்றான் பவுல் அவர்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவருடைய நிருபங்களில் என்ன சொல்லுகிறார், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரோமர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை
விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று அறிக்கையிட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர். அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை பின்பற்றுவதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் பவுல் அவர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பாக அவர் பெயர் சவுல் என்று அழைக்கப்பட்டது. கிறிஸ்துவை சந்தித்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய சுவிசேஷ பயணத்திற்கு புறப்பட்ட பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவதாசன் 3 மிஷனரி பயணங்களை செய்தவர், அநேக நிருபங்களை எழுதினவர், அநேக சிறைச்சாலைகளை சந்தித்தவர், அநேகரால் தண்டிக்கப்பட்டவர், ஜெபமும் சுவிசேஷத்தையும் விட்டு அவர் விலகாதபடி கர்த்தருடைய ஊழியத்திற்காக செய்தார். அவர் தான் எம்பசைஸ் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சொன்ன சப்ஜெக்ட் அவர் மறக்கல. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அதாவது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது தேவ வாக்கியம். அப்போ இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவதற்கு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒழிய அந்த தகுதிக்கு வர முடியாது. அப்போ இவர் பாவத்தை எம்பசைஸ் பண்ணுகிறார். கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்றால், எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால், ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் நம்முடைய பாவங்களுக்காக. ஏன்? அநீதியில வாழ்ந்தோம், அடிமையில வாழ்ந்தோம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு நாம் வருவதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கு பேசின அதே சுவிசேஷத்தை தான் இன்றைக்கும் நாம் பேசுகிறோம், நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன். உடைய சுவிசேஷத்தின் வல்லமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற எல்லா இடத்திலும் அவர் வந்து நிற்கிறார். பவுல் அவரை மேன்மைப்படுத்த, உயர்த்த, இந்த சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் கொண்டு போய் ஜனங்களிடத்தில் கிராம கிராமமாய், பட்டண பட்டணமாய் சென்று சுவிசேஷத்தை அறிவித்த அவர் அவர்தான் சொல்றாரு, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மை நீதிமான்களாக்கப்படுவதற்காக. நீதிமான்களாக்கப்பட்டோம், அநீதியிலிருந்து நீதிக்கு வந்துட்டோம். மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே
அநீதியிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், அநியாயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். விடுவிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய சன்னதியில் நிற்பதற்கு தகுதி உள்ள ஒரு நீதிமானாய் மாற்றப்பட்டோம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஸ்தானத்தில் நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய்? பணப்பெருமை, ஜாதியின் பெருமை, செல்வத்தின் பெருமை, நாட்டின் பெருமை, வீட்டின் பெருமை, படிப்பின் பெருமை எல்லா உலகத்தில் இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில. ஆனால் மனிதனுக்கு இருக்க வேண்டிய பெருமை என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தின் உபதேசம், இந்த சிலுவையின் உபதேசம், சிலுவையிலே சிந்தின இயேசுவை மகிமைப்படுத்துகிற உபதேசம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமாபுரி சபைக்கு அவர் எழுதும் போது 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயில் அறிக்கையிடு. அவர்தான் கர்த்தர், அவர்தான் பாவத்திற்கு மரித்தார், அவருடைய இரத்தத்தினால தான் மீட்பும் பாவ மன்னிப்பும் உண்டு. அவர் இல்லாமல் இயேசு இல்லாதபடி நித்திய ஜீவன் இல்லை என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அந்த காலகட்டத்திலே அவர் மரித்தார், அவ்வளவுதான், போய்விட்டார் என்ற செய்தியை அதிகமாக பரப்பினார்கள். அது எடுபடவில்லை, அது வேற விஷயம். ஆண்டவருக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட செய்திகள். உன்னிருப்பாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், பிதா அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். தான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். அப்போ ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது என்றால், இயேசுவை மரித்தோரில் இருந்து பிதா எழுப்பினார் என்று விசுவாசிப்பதிலும், தன் நாவினால் கர்த்தராகிய இயேசுவை நாவினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். முற்றிலுமாக இதயத்தில் இதை ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம். அவருடைய நாமம் ஜீவனுள்ள நாமம். உயிரோடு இருக்கும் கர்த்தர் அவர்.
அந்த கர்த்தரை தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதயத்தில் விசுவாசிப்பது முக்கியமானது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இதயத்தை எனக்குத்தான். இந்த இதயம் என்ற வார்த்தை அநேக முறை நான் உங்கள் மத்தியில கூட பேசியிருக்கிறேன். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீதிமொழிகள் 3:3. அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இதயமாகிய பலகையில் அதை எழுதிக்கொள். அப்போ இதயத்தில் இருந்தா தான் நீ விசுவாசிக்க முடியும். விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள் வாழ வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை நமக்குள் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவிக்கப்பட்டதும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, இங்கதான் ரொம்ப அருமையாக எம்பசைஸ் பண்றாரு, வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து. அப்போ கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக. அதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பாவத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய பாவத்திற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். வேதத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவர். நம்முடைய வாழ்க்கையில கூட வேத வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு நம்முடைய பாவத்திற்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுரு இன்னும் அருமையாக சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவத்தின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்மை பிதாவினிடத்தில் நித்திய வீட்டில், பரலோகம் என்னும் அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் நீதி உள்ளவர்களாகும்படி, அநீதி உள்ளவர்களாய் இருந்த நம்மை நீதி உள்ளவர்களாய் பாவத்திலிருந்து மீட்டு ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக, உனக்கு எல்லோருக்காகவும். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சரீரம் மறுமுகமாக்கப்பட்டது.
யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஆண்டவர் படைப்பின் காரண கர்த்தர், அவரால் எல்லாம் முடியும். இது கேள்வி என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தை இதயத்திலே விசுவாசிக்கிற நீ அவருடைய வருகைக்கு ஆயத்தமா? அவர் சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளையா இருக்கும் போது தான் நீ ஆயத்தமா இருக்க முடியும். யுத்தங்களின் செய்திகளும் கேட்பீர்கள். பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு எங்க நாட்டிலே யுத்தம் துவங்க இருக்கு. உக்ரைன்ல துவங்கி இருக்கு, காசால துவங்கி இருக்கு, இஸ்ரேல் தேசத்தில் துவங்கி இருக்கு. சமாதானம் குறைவு. எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் அழுகை. எனக்கு அருமையானவில்லை, இந்த மாலை நேரத்திலே பவுல் எவ்விதமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை எம்பசைஸ் பண்ணார். பாவத்தை மன்னிக்கத்தான் உயிரை விட்டார் இயேசு என்பதை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த புறப்பட்டார். அநீதி உள்ளவர்களை நீதி உள்ள ஆக்கும்படி அவர் நமக்காக பாடுபட்டார். பவுல் சொல்றார் நமக்காக மரித்தார். பேதுரு சொல்லுகிறார் நமக்காக பாடுபட்டார். சிந்திக்க வேண்டும். மாம்சத்தில் அவரை கொலை செய்தார்கள், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். பிதா அவரை விட்டு கொடுக்கவில்லை, அவரை உயிர்த்தெழுதலின் வல்லமை கொடுத்து எழுப்பினார். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஆனா அவரே மரித்து மண்ணுக்கு மண்ணாய் கடந்து சென்றிருந்தால் அவர் மீது விசுவாசத்தை வைக்க முடியாது. ஆனால் இயேசு மரித்தார், தேவ வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், நமக்குள்ள வாசம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த சிலுவையின் உபதேசத்தையும் உயிர்த்தெழுதலையும், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், மரணத்தை வென்று அவர் உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை நாமும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாய் இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தவர், இனிமேலும் காக்கிறவர், உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே நாங்கள் ஆண்டவரை அப்பா, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவரே ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடினோம். வாழ்நாளெல்லாம் நீ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தீர். உம்முடைய சிலுவையில் பாடுபட்டதும் கொலை உண்டதும், சிலுவையிலே எங்களுக்காக உயிரை தியாகம் செய்ததும், இந்த சுவிசேஷத்தை நாங்கள் எடுத்து செல்ல, இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை, சிலுவையின் உபதேசத்தின் வல்லமையை கொண்டு செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் வார்த்தைகளுக்கூடாக தெளிவு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 100 1000 பயன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் உங்களை வந்து விடைபெறுகிறோம். நாளை திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர், கர்த்தர் சித்தமானால். அதுவரை புதன்கிழமை நான் இந்த ஜெர்மன் தேசத்தை விட்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகே, கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் சந்திப்போம் பாஸ்டர். ஃப்ரைடே சந்திப்போம். அடுத்த வாரத்தில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுவோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை உபயோகிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோட பயண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you பாஸ்டர். ஆமென், ஆமென். God bless you brother. Thank you. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக
இந்த வேளையிலும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் அவருடைய அழைப்புக்கு கொண்டு வர இருக்கிறோம். தேவ ஊழியர் பாஸ்டர் ஆமீன். ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து